கிரியை, අපි කරනව දේවල්, நம்முடைய வார்த்தை, අපේ වචන, நம்முடைய வாழ்க்கை අපේ ජීවිතය இதை அடிப்படையாக கொண்டதுதான் நியாயத்தீர்ப்பு. මේ වගේ මේ වග තියෙන එක තමයි විනිශ්චය. புரியுதா? நம்முடைய நடக்கை, අපි කරනව දේවල්, நாங்க எப்படி நடந்துக்கிறோம், අපි කොහොමද ජීවත් எப்படி වෙන්නේ, பார்க்கிறோம், කොහොමද பேசுறோம், බලන්නේ, சிரிக்கிறோம், කොහොමද කතා කරන්නේ, நம்முடைய கிரியை අපේ ක්‍රියාව அது நல்லதா இருக்குதா கெட்டதா இருக்குதா, මේ මොකයිද නරකයිද, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா பிரியம் இல்லாம இருக்கிறதா, දේවාසිරිය කැමතිද අකමැතිද, உண்மையா இருக்கிறதா மாய்மானமா இருக்கிறதா, බොරුවක් නැත්නම් நாம் பேசுகிற வார்த்தை, අපි කියනා වචන, அதிக வார்த்தையினால் பாவம் இல்லாம இருக்கும். දේවාසිරිය කියන වැඩිපුර වචන නැතුව පවුක් කියන්නේ නැහැ. எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை அந்த பிரச்சனை. මට තියෙන එකම ප්‍රශ්නේ ඒකයි. இப்படி ஒரு கூட்டமா சேர்ந்தா நான் நிறைய பேசுவேன். මේව කට්ටියක් වැඩිවෙන්න வீட்டுல நான் பேசுறது கிடையாது. ගෙදර කතා කරනවා. அதனாலயே எனக்கு பிரச்சனை. ඒ නිසාම මට ප්‍රශ්න. மனைவியுடைய ஒரே